ஸோ ஒரு அமைச்சராக நெருக்கப்படுகிறார். அதனால கூட்டணி நெருக்கப்படுகிறார்னா இது ஃபைல்ல அந்த மாதிரி ரிலேட்டபிளாவா இல்ல, அவங்க வழக்குகளை எல்லாம் சந்திச்சு இது இப்ப மாசு இது வரைக்கும் லிஸ்ட்ல இல்ல யார் அந்த சார்ல, அவருக்கு மேல இருக்கிற யாரோ ஒரு சார் தான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனுடைய தொடர்பு. பட் மாசுவே இருக்கலாம்னு சில பேர் உதயநிதி மிக நிச்சயமாக இருக்குல்ல. உதயநிதிக்கும் அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் 30 முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 3-6 அமைச்சர்களை சிறைக்கு அனுப்பணும்னு ஒரு ஆசைகள் சில பிஜேபி காரங்க எதிர்பார்க்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் சிறைக்கு அனுப்புவார்கள் அல்லது கோர்ட்ல மிக தீவிரமாக அவர்கள் மீது நெருக்கல் வரும். ஒரு சான்ஸ் இபிஎஸ் இன்றும் கோஆபரேஷன் பண்ணலன்னா நாங்கள் ஆல்டர்னேட் இருக்குங்கிறதுக்கு போற மாதிரி இருக்கலாம். அதாவது எப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா செங்கோட்டையன் மூலியமா மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது பிளானா? உடன்படலைன்னா நீங்க ஆல்டர்னேட்டுக்கும் நாங்க தயார் ரெடி பண்ணிட்டோம்னு ஒரு. இப்போ செங்கோட்டையன் ஏதாவது ரகசிய ஃபைல் இல்ல ஆதாரங்கள் ஏதாவது எடுத்துட்டு போறாங்களா? எப்படி கரூர் கேங்கை பற்றிய பல விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் கொடநாடு ஃபைல்ஸில் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது வேணுமென்றே இதை இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஜட்மெண்ட்ஸை காட்டி அது இபிஎஸும் காட்டியிருக்கலாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சில தினங்களா நம்மளுடைய தமிழக அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே டெல்லிக்கு போயிட்டு வர்றதை நம்ம பார்த்திருப்போம். இப்போ அண்ணாமலை அவர்கள் டெல்லியில இருக்காங்க. அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்களும், ஏடிஎம்கேவினுடைய முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களும் டெல்லி போயிருக்காரு. நிர்மலா சீதாராமனை சந்திக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன? இல்ல, ஒண்ணு கூட்டணி அமைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட 3 மாசம் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அண்ணாமலையும் வேலுமணி சந்தித்த பொழுது அவர்கள் இந்த மார்ச் 31க்குள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதை பண்ணிடணும், அப்பதான் அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும்னாங்க. ஸோ அதே மாதிரி இபிஎஸ் போயிட்டார். இபிஎஸ்ஸிடம் பல விஷயங்கள் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட அன்னைக்கு டின்னர் அவர் வீட்டில், அமித்ஷா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி 8லிருந்து 10:03 வரைக்கும் அவர் இருந்திருக்கார். ஆனால் 10:12க்கு அமித்ஷா தன்னுடைய ட்விட்டரில் தமிழ்லேயே போடுறார், 2026 ஆட்சி என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் இந்த சாராய சாம்ராஜ்யம் ஊழல் ஆட்சி ஒழிக்கப்படும் அப்படின்னு போட்டார். ஸோ என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இங்கே வரப்போகுதுங்கிற சிக்னலை இபிஎஸ்ஸை பார்த்துருக்காரு. அப்போ பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் இபிஎஸ் ரொம்பவும் 100 பக்கம் ஷூராக சொல்லலை. வேலுமணி நாங்கள் வருகிறோன்னு சொன்னால் கூட அதுக்குத்தான் வேலுமணி இவருக்கு ஈக்குவல் தான் வரும். ஆனால் செங்கோட்டையன் என்று எடுத்துக்கொண்டால் அவர் எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏ ஆக்கப்பட்டு ஜெயலலிதாவிற்கு ஒரு மிகப்பெரிய வலதுகரமாக இருந்தவர். உங்களுக்கு ஜெயலலிதா 89 எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் அவங்களே போவாங்க. ஒரு காரை இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னா இதை வச்சுக்கிட்டு அவங்க பெரிய ஒரு இந்த வேனை வச்சுக்கிட்டு சினிமா நடிகர்கள் வச்சுக்கிற மாதிரி அதில் 234 தொகுதியும் ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்லி ஆலந்தூர்லையோ இல்லை பல்லாவரத்தில் ஆரம்பித்து எந்த தொகுதியில் எங்கே வந்தால் கூட்டம் வரும், அங்கே எந்தெந்த கட்சி தலைவர்கள், இந்த எல்லா லிங்கையும் ஏற்பாடு பண்ணுறவர் செங்கோட்டையன். ஸோ அதனால அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரளவு நல்ல கான்டாக்ட்ஸ் உண்டு. ப்ளஸ் சமூக ரீதியிலையும் அவரும் அதே இந்த கவுண்டர் சமூகங்கிறதுனால அங்கேயும் மரியாதை உண்டு. ஸோ இப்படி அதனால ஒரு சான்ஸ் இபிஎஸ் இன்றும் கோஆபரேஷன் பண்ணலன்னா நாங்கள் ஆல்டர்னேட் இருக்குங்கிறதுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். அதாவது எப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா செங்கோட்டையன் மூலியமா மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது பிளானா? இல்ல, உடன்படலைன்னா நீங்க ஆல்டர்னேட்டுக்கும் நாங்க தயார் ரெடி பண்ணிட்டோம்னு ஒரு காட்டுற மாதிரி இருக்கலாம். அந்த அளவுக்கு போகாதுன்னு நம்பலாம். பட் இருந்தாலும் நாங்க ஓரளவுக்கு பிளான்டா வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ், ஏன்னா இப்போ அரசியல் என்பது எல்லா வித காய்களையும் நகர்த்தணுங்கிறப்ப நாங்க அதுக்கு தயார்னு சொல்லி இருக்கு. செங்கோட்டையன் அந்த பகுதியில், கோபி பகுதியில் ரொம்ப நாளா இருக்கிறவர். அந்த பகுதியில் பல்வேறு இண்டஸ்ட்ரீஸை கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி பல கெடுமைகளை செய்தார். அதாவது என்ன பண்ணார்னா, உங்களுக்கு தென்னை தொழிலில் இருக்கிற அதுலலாம் இண்டஸ்ட்ரியை அவர் ரெட்டில் போட்டு, ஆரஞ்சில் போட்டு விட்டார். அதாவது அதில் எந்த விதமான கழிவுகளும் கிடையாது. ஆனால் ஆரஞ்சில் போட்டிங்கன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸில் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்ததுக்கப்புறம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸ்ஸு.
அந்த கல்லுக்கு சில பிரச்சனைகளை பண்ணி தூண்டி விட்டார். அதுக்கப்புறம் அண்ணாமலை குரல் கெடுத்து ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளத்தை எல்லாம் வச்சுக்கிட்ட இவர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க போகிற மாதிரி இன்னைக்கு அங்கே போகிறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த கூட்டணி இப்பொழுது உறுதியாயிடுச்சுங்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3 நாளாக சட்டசபையில் திமுக சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்காங்க. இபிஎஸ் போய் சந்திக்கிறார்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ் தளத்தையோ இல்லை ட்விட்டர் தளத்தை திறந்தீங்கன்னா டிஎம்கே ஐடி விங் 200 ரூபா ஊபிகள் பூரா பழைய அதிமுக வீடியோக்கள் அல்லது எதிர்ப்புகளையே திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கூட்டணி பெருமளவில் உறுதியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு, அதுக்கு என்ன சொல்கிறது, பொதுக்குழு மீட்டிங்னு போட்டாங்க. அதில் பேசின இதெல்லாம் காமெடின்னு சொல்கிறதா, என்னது பலூனை தொலைச்சிட்டேன் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் உட்காந்து என்னது யாரோ ஒரு அம்மா சொல்லுது, இந்த பிராண்டை சேர்ந்துக்கிட்டால் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்புங்கிற மாதிரி விஜயை நம்பினான்னு சொல்லுது. ஏற்கனவே அதே மாதிரி அவங்க பேசினதையும் எடுத்து லிங்க் பண்ணி டிஎம்கே ஐடி விங் போடுது. அதை தவிர இவருடைய பேச்சில் முதல் தடவை என்ன பண்ணார், கூத்துன்னாரு, போன தடவை ப்ரூன்னாரு, இன்னைக்கு ஜிஏ எடுத்திருக்காரு. பட் எதுவுமே சாரம் இல்லாமல் திமுகவுடைய அதே கொள்கைகளை திருப்பி சொல்லிக்கிட்டு திமுக பரப்புகிற பொய்களையே இவரும் எடுத்து சொல்லிக்கிட்டு சரி எந்த விதத்திலையும் நிதி நிறுத்தப்படவில்லைன்னு சொல்லியாச்சு. ஐ மீன் ஜிஎஸ்டியில் ஒரு பைசாவை கூட மத்திய அரசு வச்சுக்க முடியாது. அந்தந்த மாதம் 31ஆம் தேதி வந்துடும். அப்படி பாக்கி இருந்தால் இவங்க கணக்கு கொடுக்கணும். அது கொடுக்காம வெறும் பேப்பரை ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இவரும் நம்பிக்கிட்டு நீங்கள் ஜிஎஸ்டியை வாங்குறீங்க, பணம் திருப்பி தரல, எந்த ஸ்கீமுக்கு பணம் தரலன்னு சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடு அரசு எவ்வளவு கடன் வாங்கலாமோ அந்த உச்சத்தை தொட்டுட்டு கடன் வாங்க முடியாமல் போய்த்தான் உங்களுக்கு நம்ம மெட்ரோ திட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையெழுத்து போட்டோன்னே கிடைக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முழு உதவியும் கிடைக்குது. ஆனால் இவர் திருப்பி மும்மொழிக்கு இது பண்ணுறாரு, இதை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு பேர் என்ன, உங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பை பற்றி, இதை எல்லாமே திமுகவுடைய மறைமாற்று திட்டங்கள். அதை பற்றி இவர் திருப்பி இதையே பேசுகிறாருன்னா இவர் திமுகவுடைய பி டீம் சீமானை போலையும் திமுக எதிர்ப்பை போடுற இதுனா. அதை தவிர ஆதவ அர்ஜுன் சில விஷயங்களை பேசுகிறாரு. இதில் இந்த விஷயத்துக்கு வருவோமே, செங்கோட்டையன் வந்து டெல்லி போகிறாருல, ஏற்கனவே வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட ஃபைல்லாம் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்லாம் வந்திருக்கு. அது என்ன ஃபைல்? இப்போ செங்கோட்டையன் ஏதாவது ரகசிய ஃபைல் இல்லை ஆதாரங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா, எப்படி என்ன? இல்லை, இது செங்கோட்டையன் அதை இபிஎஸ் போனப்போ டாஸ்மாகை பற்றி பல விவரங்களை அவரும் கொடுத்துருக்க முடியும். ஏன்னா தங்கமணி தான் அந்த பீரியடில் அங்கே அமைச்சராக இருந்தவர். அதனால அந்த பீரியடில் இருக்கிற விஷயங்கள், இன்னொன்று கரூர் கேங்கை பற்றிய பல விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் கொடநாடு ஃபைல்ஸில் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது வேணுமென்றே இதை இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஜட்மெண்ட்ஸை காட்டி அது இபிஎஸும் காட்டியிருக்கலாம். ஆனால் மிக தெளிவாக இன்றைக்கி டாஸ்மாகில் பல விஷயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும் சொன்னால் அந்த மணி ட்ரெயில் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க எல்லா பேங்க். ஏன்னா அவங்க 5 கம்பெனிக்கு ரெய்டு போனாங்க. ஒன்று திரு உதயநிதி மேலே போட்டுக்கிற எஸ்என் ஜெயமுருகன், திரு ஜெகத் ரட்சகனுடைய அக்காடு, வாசுதேவன்கிறவுடைய கல்ஸ் நிறுவனம், அதுக்கப்புறம் இதில் எம்ஜிஎம் கோவளத்தில் இருக்கிற அவங்க குரூப்பை சேர்ந்து சவுத் இந்தியா அக்ரோஃபேர்னு சொல்லி திண்டிவனத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் சிவா டிஸ்டிலரிஸ்ன்னு சொல்லி கோயம்புத்தூர். இந்த 5ல் எஸ்என்ஜே அவங்க ஆக்சுவலாக எஸ்என்ஜே இதுலேயும் மாட்டியிருக்காங்க. அவங்க பெயர் பார்லிமெண்ட்டில் ஆந்திராவில் ஊழல்லையும் ஆந்திராவுடைய சாராய ஊழல்லையும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. இந்த எஸ்என்ஜே 2020 அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் 20 கோடி ரூபாய் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி ஜெகத் ரட்சகனுடைய அக்கார்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று அது திரும்பி வரணும், இல்லை அதுக்கு என்ன கணக்குன்னு இருக்கணும். அந்த வருட முடிவில் 20 கோடியை கணக்கிலேருந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 கோடி இங்கேருந்து அங்கே மணி லாண்ட்ரிங்க்கு போயிருக்கு. ஏதாவது கான்ட்ராக்டுக்காக யாருக்காவது கொடுக்கறதுக்கு வாங்கினாங்களா, இதை இப்போ நோண்டிகிட்டு இருக்காங்க. இடி ஆல்ரெடி ஜெகத் ரட்சகனுக்கு நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விவரங்கள் எல்லாம் எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஸோ ஒரு பக்கம் இந்த நெருக்குதல் வரும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் வேல்முருகன் கீழே மாசு அவர்களுடைய வீடு முன்னாடி இருக்கிற அரசு நில அபகரிப்பு வழக்கில் அவரை விடுவிச்சதை செல்லாதுன்னு சொல்லி அதை மீண்டும் விசாரிக்கணும்ட்டார். ஸோ ஒரு அமைச்சராக நெருக்கப்படுகிறார். அதனால கூட்டணி நெருக்கப்படுகிறார்னா இது ஃபைல்
ஃபைல் அந்த மாதிரி ரிலேட்டபிளாவா? இல்லை, அவங்க வழக்குகளை எல்லாம் சந்திச்சு இது இப்போ மாசு வந்து இது வரைக்கும் லிஸ்ட்டில் இல்லை. யார் அந்த சாரில் அவருக்கு மேலே இருக்கிற யாரோ ஒரு சார் தான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரனுடைய தொடர்பு. பட் மாசுவே இருக்கலாம்னு சில பேர் சொன்னாங்க. இல்லை, நமக்கு தெரியாது, நம்ம யார் பேரையும் சொல்ல சார். இப்போ என்னன்னா, இப்போ மாசு புதுசாக வந்து லிஸ்ட்டில் வந்து சிக்கியிருக்காருல, வரும் நாட்களில் சிக்காத ஆட்கள் சிக்கிறதும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மிக நிச்சயமாக இருக்கு. இல்லை, உதயநிதிக்கும் அதாவது இப்போ இது சித்தரஞ்சன் சாலையில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வீடு 2007 வாங்கின பொழுது உதயநிதி அவர்கள் அன்றைக்கு டைரக்டராக இருந்த ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட்ல தான் வாங்கியிருக்கு. அதை வாங்கி கொடுத்த ஒன் ஆஃப் த புரோக்கர்ஸ் வந்து திரு ஞானசேகரனுக்கு நெருங்கிய நண்பர்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருந்தார். எனவே அதில் அந்த சாராக யார் இருக்குன்னு தெரியாது. மாசுன்னு சில பேர் சொன்னாங்க, மாசு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு பலர் சொன்னாங்க. எனவே அந்த சார் யாருங்கிறதும் இல்லாமல் நம்ம சிட்டு சரியாக இப்போ விசாரிக்கலை அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. ஸோ ஏற்கனவே 11-12 அமைச்சர்களை வளைச்சிருக்கு. இப்போ மாசு அதில் சேர்றாருங்கிறப்ப இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பிரச்சனை வரும். அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் 30 முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 3-6 அமைச்சர்களை சிறைக்கு அனுப்பணும்னு ஒரு ஆசைகள் சில பிஜேபிக்காரங்க எதிர்பார்க்கிறாங்க. அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் சிறைக்கு அனுப்புவார்கள் அல்லது கோர்ட்டில் மிக தீவிரமாக அவர்கள் மீது நெருக்கல் வரும். உதாரணமாக அடுத்த 3-4 நாட்களுக்குள்ள செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டும். ஏப்ரல் 4 அவர் நான் தொடர விரும்புகிறேன்னு கொடுத்தாருன்னு அதுக்கப்புறம் போலீஸ் அவரை ஜெயிலுக்கு அரசு சுப்ரீம் கோர்ட் ஜெயிலுக்கு போனால் நல்லா இருக்காது. இல்லை, நான் உங்களுக்கு போன தடவை சொல்லியிருக்கேன், அந்த கேள்வி செந்தில் பாலாஜிக்கு வைக்கப்பட்டால் கூட அது நேரடியாக ஸ்டாலினுக்கு வைக்கப்பட்டது. இப்படி ஊழல் குற்றச்சாட்டில் உள்ளவரை உங்கள் அமைச்சரவையில் ஏன் சேர்த்தீர்கள் அப்படின்னு கேட்காம இவரை நீங்க தொடர விரும்புகிறான்னு கேட்டிருக்காங்க, மாத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் தொடர விரும்புகிறேன்னு சொன்னாலும் தப்பு, அது சீஃப் மினிஸ்டர் ப்ரோரகேட்டிவ் அப்படின்னு அவர் சொன்னாலும் அப்போ நீ அவர் சரியில்லைங்கிற மாதிரி கமெண்ட் வந்துடும். அதனால செந்தில் பாலாஜி அடுத்த 2 ஏப்ரலுக்கு முன்பாக தன்னுடைய ராஜினாமாவை சொல்லி அங்கே பதில் கொடுக்க வேண்டிய இருக்கிற நிலைமை வந்துடும். ஆல்ரெடி அவர் ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு. ஸோ அது நடக்கும். அதே போல் மற்ற இது உங்களுக்கு ஏப்ரல் 18 என்னமோ 2G வழக்கு வரப்போகிறது. அதில் பார்த்தீங்கன்னா நேரடியாக கனிமொழியும் ராஜா பேரில் வழக்கு வரும். அதில் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவிற்கு நண்பனாக இருந்து கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸ்னு அந்த இறந்து போன சாதிக் பாட்ஷா மனைவி, அதில் வந்து அந்த 2G லோனில் 200 கோடி கடன் கொடுக்கப்பட்ட அந்த பாம்பேயை சேர்ந்த இன்வெஸ்டர் வந்து ஸ்டாலினையும் உதயநிதியும் அந்த பீரியடில் சந்திச்சிருக்கார் என்பதை என்னுடைய கணவர் சொல்லக்கூடும் என்பதால் தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு எனக்கும் இது பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வளைக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன திமுக சார்பாக பெண் நிறுவனம் தன்னுடைய ஆட்கள் இல்லாமல் வேறொரு டெல்லி நிறுவனம் மூலமாக எடுத்ததில் இன்னைக்கு திமுக இன்றைய கூட்டணி அப்படியே இருந்தால் 35% 37 தாண்டாது. ஆனால் திமுக பாஜக கூட்டணி என்டிஏ வந்ததுன்னா 40 சொடும் போல இருக்கு. அதனால 2006 எலெக்ஷனில் திமுக மொத்தமே 127 சீட்டில் தான் நின்றுச்சு. காங்கிரஸுக்கு 47, இது பாமக 31 சீட்டு கொடுத்து ஒரு பெரிய கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாங்க. அந்த அளவுக்கு விட்டு தரலனாலும் 140 சீட்டில் திமுக நின்னா போதும். முடிஞ்சால் தேமுதிகவையும் பாமகவையும் இங்கே இழுக்கணும். அதுக்கு பதிலாக விசிக கம்யூனிஸ்ட் வேல்முருகனை கழட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் போயிட்டு இருக்கு. அடுத்த 15 நாளில் பல வித்தியாசமான டெண்டர்ஸ் எல்லாம் நமக்கு புரியும். இப்போ ஒரு சில ஃபைல்ஸை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து காட்டியிருக்காரு, ஒரு சில ஃபைல்ஸ் வந்து இங்கிருந்து போயிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்கல்ல, அது ரிலேட்டபிளா அமைச்சர் புள்ளிகளுக்கு எதுவும் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? சார், 2-3 விதமாக இருக்குது. ஒன்று, டெல்லியில் ஃபைல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, சில உளவுத்துறை பத்திரிகைகள் தெரிஞ்சு இது லீக்ஸ் நிறைய வரும். அதாவது ஒரு அமைச்சருக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு அமைச்சர் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி. ஸோ அதில் உதாரணமாக இப்போ செல்வ பிறந்தகை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் டெல்லியில் அவரை கன்சிடர் பண்ணுறாங்கன்னு அப்பயே டெல்லிக்கு இங்கேருந்து எல்லா காங்கிரஸ்காரர்கள் பழைய ஃபைலெல்லாம் எடுத்து அனுப்பிச்சாங்க. அது சிலது அண்ணாமலை எனக்கும் வந்ததுன்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி பல விதமாக இப்போ எனக்கே கூட சில நேரங்களில் சில எஸ்எம்எஸில் வரும், சார் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சில பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க சில தகவல்களை. ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் இருக்கும். இவர் எடுத்துகிட்டு போகிறது இருக்குது, அவங்க பண்ணுறது இருக்குது. நான் தான் சொல்லிட்டேன், ஏற்கனவே 12 அமைச்சர்கள் இருக்குது. இது வரைக்கும் நேரடியாக மூர்த்தி ரைடு வரலன்னா அவரை பற்றிய ஒரு பெரிய ஃபைல் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்தே போயிருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், ஏப்ரல் 30க்கு முன்பாக 3-6 அமைச்சர்கள் உங்களுக்கு அவர்கள் வழக்குகள் முக்கிய நிலைக்கு வரும். அதில் 2-3 பேர் கைது கூட ஆகலாம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.